முதுகு, கழுத்து, மூட்டு பிரச்சினைகளுக்கு எந்த பக்கவிளைவுகள் இன்றி பாரம்பரிய வர்ம முறையில் முழுமையான நிவாரணம் பெற அழையுங்கள் வர்மா ஸ்பைன் கேர். டிசம்பர் 27ஆம் தேதி நாம் தமிழர் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. நாம் தமிழர் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் டிசம்பர் 27ஆம் தேதி நடைபெறும் என அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்திருக்கிறார். சென்னை திருவேற்காட்டில் உள்ள தனியார் மண்டபத்தில் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என சீமான் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பொதுக்குழுவில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பிருக்கிறது. தேர்தல் வியூகம் குறித்தும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. டிசம்பர் 27ஆம் தேதி நாம் தமிழர் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்திருக்கிறார். திருவேற்காட்டில் உள்ள தனியார் மண்டபத்தில் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்திருக்கிறார். முதுகு, கழுத்து, மூட்டு பிரச்சினைகளுக்கு எந்த பக்கவிளைவுகள் இன்றி பாரம்பரிய வர்ம முறையில் முழுமையான நிவாரணம் பெற அழையுங்கள் வர்மா ஸ்பைன் கேர்.